இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். அடுப்பில் வானலை வச்சு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட 4 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். 3 பெரிய தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி சேர்த்துக்கிட்டோம். தக்காளி சேர்த்தோன்னே நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு வேண்டி இப்போமே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டோம். நல்லா மசாலா வடை போக தண்ணியும் நல்லா கொதிச்சு வரட்டும். மசாலா வடைலாம் போய் கொதிச்சு வந்துடுச்சு. ஒரு மிக்சி சாரில் 1/2 முடி தேங்காய் எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி நம்ம எடுத்துக்குவோம். அரைச்சி தேங்காவை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி ஊற்றிட்டு கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். லைட்டாக கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நம்ம அவிச்சு வச்சுக்க முட்டை இது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.